ஹாய் ஆல், வெல்கம் டு வினோதேஜி ஸ்பார்க்கிள் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சரி, ஓகே. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சியை பற்றின ஒரு 12 அறிவியல் உண்மைகளை தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். சேனல் வந்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஃபஸ்ட்டு ஃபேக்ட் வந்து என்ன அப்படின்னா, நீண்ட கால கர்ப்பம். அதாவது ஒரு நார்மலாக ஒரு ப்ரெக்னென்ட் அப்படின்னாலே 10 months இல்லைனா ஒரு 40 வாரங்கள் தான் இருக்கும். ஆனால் பியூலா ஹண்டர் என்ற ஒரு பெண் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 வருடம் மற்றும் 10 நாட்கள் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு அறிவியல் உண்மை என்ன ப்ரெக்னென்சியை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ருசி பார்க்கும் குழந்தைகள். அதாவது தாயோட வயிற்றில் இருக்கும்போதே பேபிஸ் வந்து குழந்தை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டேஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே வந்து டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து 4D ஸ்கேனில் வந்து நல்லாவே பார்க்கலாம், ஸ்கேன் மூலமாக வந்து இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே கேரட் வந்து நிறைய எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கேரட் வந்து நல்லா சாப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை குழந்தைகளின் நாடு. அதாவது ட்வின்ஸ் வந்து அதிகமாக பிறக்கக்கூடிய ஒரு நாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய ஆப்பிரிக்காவில் தான் வந்து அதிகப்படியான இரட்டை குழந்தைகள் வந்து பிறந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபேக்ட் வந்து சொல்கிறாங்க. ட்வின்ஸ் பேபினா யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா? ஸோ வந்து மத்திய ஆப்பிரிக்காவில் தான் வந்துட்டு நிறைய ட்வின்ஸ் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் உண்மைகளை வந்து சொல்லப்பட்டிருக்கு. ரீசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாய்வழி உடல் உறவு. அதாவது வந்து ஓரல் செக்ஸ் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது மூலியமாகவே வந்து அது ஸ்பேம் வந்து வாய் வழியாக போய் ஒரு பெண் வந்து கருவுற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ரீசர்ச் படியாக. அதாவது இது வந்து எதுக்கு வந்து உதாரணமாக இருக்குது அப்படின்னா, வாய் வழி வந்து உடலுறவு கொண்டால் கூட ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு மெத்தட் வந்து இது வந்து ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, குழந்தை வந்து சிறுநீரை வந்து குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த குழந்தையோட சிறுநீரை அந்த குழந்தையே வந்து குடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடிச்சிட்டு திரும்ப சிறுநீர் கழித்து அது வந்து ஒரு ரொட்டீன் ப்ராசஸாக வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தான் கழித்த சிறுநீரை வந்து குடிச்சிட்டு திரும்ப அதுவே வந்து சிறுநீர் யூரின் வந்து பாஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே வந்து கண்டினியூஸான ப்ராசஸாக இருக்கும் குழந்தை வந்து வயிற்றில் வளரும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இல்லை கேட்குறதுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே யூரின் வந்து ட்ரிங்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது, ஏன்னா நாமளும் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்லாம் கடந்து தானே வந்திருப்போம் இல்லைங்களா? உங்களுக்கும் எந்த விஷயம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்து 6ஆவதாக பார்க்கக்கூடிய அறிவியல் உண்மை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, பால் சுரத்தல். அதாவது கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு புதிய குழந்தை பெற்ற ஒரு தாய்மார்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இன்னொரு குழந்தை அழுதுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன்னோட குழந்தை மட்டும் இல்லாமல் வேறு எந்த குழந்தை அழுதாலுமே அந்த தாய்க்கு வந்து தாய்ப்பால் சுரக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உண்மை தான். பிகாஸ் நானும் ஒரு மம்மா ஒன் லிட்டில் பாய். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஃபீல் ஆகிருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நியூ மம்மாவோ இல்லை வந்து ப்ரெக்னென்ட் உமனாவோ இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 7ஆக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கருமுட்டை. அந்த கருமுட்டையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முயல், நாய், பன்றி, திமிங்கலம் இது போன்றே மனிதனோட கருமுட்டையோட அளவும் வந்து ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல இந்த ஃபேக்ட்டு. அதாவது 0.2 mm அளவில் தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, பிறக்கும் போதே வந்து பல்லோடு பிறக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிறக்கிற குழந்தைங்களில் 2000 குழந்தைங்களில் ஒரு குழந்தைக்காவது இந்த மாதிரி பிறக்கும் போதே பல்லோடு பிறக்கிற ஒரு குழந்தைங்கள் வந்து பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரீசெண்டாக கூட நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம், ஒரு குழந்தை வந்து பிறக்கும் போதே பல்லோடு பிறந்துச்சு அப்படின்னு. ஆனால் நமக்கு வந்து என்னதான் இருந்தாலும் அந்த பொக்கவாய் தான் அழகு இல்லைங்களா? அந்த குழந்தையாக இருக்கும்போது அதுதான் வந்து அழகாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, கருவில் அழும் குழந்தை. அதாவது சொல்லுவாங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க வந்து சந்தோஷமாக இருக்கணும், அழுகக்கூடாது, கோவப்படக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த எமோஷன்ஸ் வந்து வயிற்றில் இருக்கிற குழந்தைங்களும் வந்து அதே மாதிரி பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான். இது 100க்கு 100 உண்மை. ஸோ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எல்லாமே ஹாப்பியாக இருங்க. குழந்தைங்க வந்து நீங்கள் அழுதிங்கன்னா குழந்தைங்களும் அழுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, 10ஆவது ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வளரும் கர்ப்பப்பை. அதாவது நமக்கு தெரியும் நார்மலாகவே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கர்ப்பப்பை வந்து குழந்தை வளரும் அப்படின்ட்டு. ஆனால் அது எந்த அளவுக்கு வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 மடங்கு. அதாவது நார்மலாக இருக்கிறத 500 மடங்கு வந்து வளரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தது என்ன அப்படின்னா,
இதயம் வந்து வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கும். ஏன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்களோட இதயமும் வளருது, ப்ரெக்னெண்ட்டுங்களோட இதயமும் வளருதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குழந்தையோட கைரேகை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே வந்து வயிற்றில் இருக்கும்போது வந்து உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ